Don't forget to subscribe. மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உங்களுடைய இன்னைக்குரிய வாக்கு தத்துவத்தை நான் சொல்கிறேன். நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14. இது ஆர்டினரி வேர்ட் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை அப்படியே வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. நான் மகிமையின் வாசல் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்கிறேன். சங்கீதம் 91:14 சொல்லப்பட்டிருக்குது. பின்பகுதியை எழுந்து நின்று வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. இந்த வருஷம் இது வந்து கம் டு பாஸ், இது வந்து நடக்கும். போன வருஷம் வந்து சொன்ன பாருங்கள், லட்சை மகிமையாக மாறுன்னு சொன்னார். அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மகிமையை கண்டு கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ 91:14 பின்பகுதியை வாசிக்கலாம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வார்த்தை சொல்றாரு, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே. இயேசு சொல்றாரு, இந்த வருஷம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அமருங்க. இந்த வருஷம் தேவன் ஒரு உயர்வை தரப்போகிறார். இது எப்பயும் கேட்குற வாக்கு தத்தமானிக்கல, இது உங்கள் வாழ்வில் அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போ என்ன இங்கே சொல்றாரு, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வாக்கு தத்தத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரியல பாருங்க. ஒரு வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை அறியணும். இந்த வாக்கு தத்துவம் என்ன இருக்குன்னா, உள்ளுக்குள்ள வல்லமை நிறைந்தால் அது நிறைவேற்ற வல்லமை அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே இருக்கு. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று சொல்லுவது. இந்த வல்லமையை பற்றி, இந்த வார்த்தையின் வல்லமையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள இருக்க வல்லமை, இந்த பவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. அப்போது இந்த வார்த்தைக்குள்ள இருக்க வல்லமை சொல்ல போகிறேன் பாருங்க. அது வந்து எங்கே பார்க்கலான்னா, ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரத்துக்குள்ளே கடந்து போகலாம். நான் சற்று நேரம் தான் எடுக்க போகிறேன், நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் இதை. ஆனால் சில காரியங்களை, ஒரு சில ஆச்சரியமூட்டும் காரியங்களை நம்ம பார்க்கலாம் அந்த வல்லமையை குறித்து. ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரம் 26-27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாக அவனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதாவது தேவன் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறார். மனிதன் என்பவன், நல்லா கவனிங்க, மனிதன் என்பவன் வந்து எப்படிப்பட்டவன் பாருங்க. அதை போட்டுக்கு பாருங்க. இப்போ 7ஆம் வசனத்தில் பாருங்க, 2:7, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷனை வந்து களிமண்ணை போல ஒரு நம்மனா களிமண் பொம்மை செய்வோம் இல்லையா? சின்ன இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு அதனால் வாய்ப்பு இல்லை. களிமண் பொம்மை செஞ்சுருக்கீங்களா? நான் செஞ்சுருக்கேன். எத்தனை பேர் களிமண் பொம்மை செஞ்சுருக்கீங்க? செஞ்சதே இல்லையா? செஞ்சில்லையா களிமண் பொம்மை? நான் செஞ்சுருக்கேன், களிமண் பொம்மை செஞ்சுருக்கேன். இப்படி தான் இயேசு மனுஷனை உண்டாக்கினார் நம்ம நினச்சிட்டோம் பாரு. நம்ம புத்தி போலே யோசிக்கிறோம், அப்படின்னா உண்டாக்கல. அவர் மண்ணை அவர் இரும்பை எடுத்து தங்கமாக மாற்றுறவர். இரும்பை டிஸ்மேண்டில் பண்ணி அதனுடைய மூலக்கூறுகளை மாற்றி அதை தங்கமாய் மாற்றுகிறவர். வெண்கலத்தை இரும்பா மாற்றவர். நீங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிங்கன்னா, அந்த மூலக்கூறுகளை மாற்றினா வந்து கோல்டு உண்டாயிரும். அப்படி பண்ணுறவர். மண்ணை கொடுத்தீங்கன்னா அந்த மண்ணுடைய மூலக்கூறுகளை மாற்றினா மண் தங்கமாக மாறிடும். தண்ணியை ஊற்றி தங்கத்தை வளர்க்குறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. நம்ம நினைக்கிற மனுஷனை மண்ணில் உண்டாக்குனார். அந்த மண்ணை எடுத்து அதை செய்யும் போது மண் வந்து சில பரிமாணங்களை அடைந்தது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின மனுஷனை வந்து எப்படி அது வார்த்தையின் வல்லமை நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொல்கிறேன், மனிதனை உண்டாக்குவோமாக. ஒரு வாயில் அந்த ஒரு வல்லமை, வார்த்தையின் வல்லமையை
நான் சொல்கிறேன் பாருங்க, மனுஷன் எப்படி உண்டாக்குனார், ஹியூமன் வந்து எப்படி உண்டாக்குனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் ரீதியாக அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, மனுஷன் வந்து ஒரு பிரெயின் இருக்குது, அவனுக்கு பிளட் இருக்குது, அவன் வாழ்கிறான்னு. ஆனால் வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் வந்து மாமிசம் ரத்தம் மட்டும் உடையவன் கிடையாது, ஒரு விசேஷித்தமானவனாக இருக்கிறான். நல்லா பார்க்கணும் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு போவோம். எசேக்கியேல் வேதம் வைத்திருக்கிறோம் 37ஆம் அதிகாரம் 37 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஆதாமை பார்க்க போகிறீங்க. இங்கே இந்த 8ஆம் வசனத்தில் ஆதாம் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஆதாமை மண்ணில் உண்டாக்குனார்ல. அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது இந்த வசனத்து மூலம் ஆதாம் பாருங்கள். ஆதாம் வந்து மண்ணினால் உண்டாக்கும் போது அந்த மண் என்னாச்சா, இதோ அவைகள் 8ஆம் வசனம் தானே. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்பு, அதாவது எலும்பு, அதாவது முதல்ல வந்து என்ன வச்சு பாருங்க, அந்த 7ஆம் வசனத்தில் எலும்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதேன் தோட்டத்தில் மண்ணை எடுத்து முதலாவது மண்ணை எலும்பாக மாற்றிட்டார். என்னவா மாற்றிட்டாரு? எலும்பினுடைய மச்சைகளிலிருந்து தான் அதாவது மாஸ்டர் செல் என்ற பல சொல்லப்படுகிற இரத்தத்தை உற்பத்தி பண்ணுகிற காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அந்த எலும்புல இருந்து தான், எலும்பு மச்சை என்று சொல்லுகிறார்களே, அதிலிருந்து உண்டாகுது. இந்த எலும்புகள் உண்டான பிறகு அப்புறம் என்ன செய்ய பார்க்க, நான் பார்த்து இந்த எலும்புகளை நான் பார்த்து கொண்டிருக்க பொழுது இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. அது மேலே என்ன ஆயிடுச்சு? எலும்பு வந்து உண்டாயிடுச்சு. எலும்பு மேலே நரம்பு மேலே மாமிசம், அப்புறம் மாமிசத்தின் மேலே தோலினால் மூடப்பட்டது. இந்த மண்ணை மாற்றி இப்படி தான் ஆதாம் உண்டாக்குனார். ஆதாம் கிடக்கும்போது பாருங்கள், ஆதாம் வந்து மண்ணை எடுத்து எலும்பு உண்டாக்குறாரு. எலும்பை வச்சு மண்ணை வச்சு அப்படி நரம்பு உண்டாக்குறாரு. அவர் நியூரோ சர்ஜன், அவர் இயேசு கிறிஸ்து பயங்கரமான நியூரோ சர்ஜன், சரிங்களா? உண்டாக்குறாரு, அப்புறம் சதை உண்டாக்குறாரு, அப்புறம் தோலினால் மூடுறாரு. ஆதாம் பார்த்தா இந்த எசேக்கியேல் 37:8 வசனங்கள் படி இருக்கான். அப்போ நல்லா கவனிங்க, அற்புதங்கள், மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் தேவனால் என்கிற அற்புதத்தை சொல்கிறேன். இப்படி தான் உண்டாக்குனார் பாருங்க. அப்போ அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க, மனிதனுக்கு ஒரு 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 இரத்த ஓட்டம் இருக்கிறது, அவனுக்கு சதை இருக்கிறது, நரம்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இப்படி தான் மனுஷன் என்ன செய்யினார், உண்டாக்குனார். இப்போ மனுஷன் வாழ்வதற்கு ஜீவன் தேவை. மனுஷன் வாழ்றதுக்கு என்ன தேவை? ஜீவன் தேவை. ஜீவன், அந்த ஜீவன் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, வசனம் சொல்லுது மனுஷனுடைய ஜீவன் ரத்தத்தில் இருக்குது. மனுஷனுடைய ஜீவன் என்ன செய்யுது? ரத்தத்தில் இருக்குது. அப்போது ட்ரை பிளட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ட்ரை பிளட் வந்து டெட் பிளட், அது செத்தது ரத்தத்துக்கு சமம். அப்போ உயிர் உள்ள ரத்தம் வந்துச்சா அதுதான் ஜீவன். ரத்தத்தில் உயிர் இருக்குன்னு வசனம் சொல்லுது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பாங்க, அது ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருந்தது. இப்போ ஆதாம் இருக்கிறான், ஆதாமுக்குள்ளே ஜீவன் இல்லை. இப்போ அவன் வந்து ஒரு செத்த பெணம் போல இருக்கான். ஆனால் கர்த்தர் உண்டாக்கிருக்கான், எலும்பை உண்டாக்கியிருக்காரு, மண் எடுத்து எலும்பை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குனவர் எலும்பு எடுத்து மண் எடுத்து எலும்பு உண்டாக்கிட்டாரு, நரம்புகளை உண்டாக்கிட்டாரு, சதையை உண்டாக்கிட்டாரு, சதையை தோல்னால் மூடிட்டாரு. ஆதாம் இருக்கிறான், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஜீவன் இல்லை. ஜீவன் எங்கே இருக்குன்னா ரத்தத்தில் தான் இருக்கணும். இப்போ மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே ரத்தம் ஓடணும், ரொம்ப முக்கியம் பாருங்க. மனுஷன் ரத்தம் ஓடணும். அதான் பாருங்க, எல்லாத்துக்கும் மரணம் எப்படி சம்பவிக்கின்றது தெரியும். இங்கே பாருங்க எப்படி மனுஷன் உயிரோடு இருக்கான்றது வசனம் சொல்லுது. அப்போது ரத்தத்துக்கு அவன் ரத்த ஓட்டம் இல்லை, அப்படியே இருக்கான். எல்லாம் இருதயம் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனால் ரத்தம் இல்லை. ரத்தம் வந்தால் தான் உயிர் பெறணும். அப்போ தேவன் என்ன செய்கிறார்களுங்க, ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரொம்ப சுவாரஸ்யமான வசனங்கள் பாருங்கள். நம்ம கண்கள் திறக்கப்பட்டால் இது ஆச்சரியத்திலே நம்மை ஆழ்த்துகிறதாக இருக்கிறது. 2:7 போகும் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். அடுத்த வருஷம் மனுஷன் ஜீவ ஆத்துமாவான. இவர் வந்து என்ன பண்றாரு, தேவன் வந்து அவன்
சுவாசிக்கிறதுக்கு, ஜீவன் அடைகிறதுக்கு இவர் வந்து ஃப்ளோ பண்ணுறாரு. தேவன் வந்து ஃப்ளோ பண்ணுறாரு, நாசியில் ஃப்ளோ பண்ணுறாரு. ஃப்ளோ பண்ண உடனே அவனுக்குள் ஜீவனுள்ள ரத்தம் ஓட ஆரம்பித்தது. ரத்தம் ஓட ஆரம்பித்தோடனே ஆதாம் ஜீவ ஆத்மாவா எழுந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க. அப்போ அவனுக்கு ஜீவன் எங்க இருந்து வந்தது? அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்றோம், மனுஷன் பார்க்கும்போது மனுஷனுக்கு ரத்தத்தில் ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் எங்க இருந்து வந்துச்சு? ஜீவன் எங்க இருந்து வந்ததுன்னா, தேவன் ஊதுனார்ல, அங்க இருந்து வந்தார். ஊதுன போது அதன் மூலமா ஜீவன் வந்துச்சு. அப்ப தேவன் யார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த மனுஷனுடைய, அப்போ அவர் ஃப்ளோ பண்ண, அவர் வந்து நாசியில் ஊதும் போது என்ன ஆயிடுச்சு பாருங்க, அவன் சரீரத்துக்குள்ள ரத்தம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அந்த எலும்பு மச்சைகளிலிருந்து அந்த ஜீவன் உண்டாயிடுச்சு. அவர் ஊதலைன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படியே இருந்திருக்கும். நம்ம தேவன் அப்படிப்பட்டவருங்க. அப்போ ஜீவன் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, தேவனுடைய ஜீவ சுவாசத்திலிருந்து வந்துச்சு. இதை வந்து தேவன் இன்னும் விளக்கமாக கொடுக்குறாரு. இன்னும் விளக்கமாக விளக்கி கொடுக்குறாரு. 6ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 6:63 போவோம். இப்போ எப்படி ஆதாம் ஜீவன் அடைந்தான் என்றதை பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன். யோவான் 6:63 போவோம் பாருங்க. ஒரே ஒரு வசனம் சொல்கிறாரு யோவான் 6:63. பாருங்க அவர் சொல்கிறாரு, ஆவி உயிர்ப்பிக்கிறது இப்படி போட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. ஆவியோ உயிர்ப்பிக்கணும். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்ன கிடைக்குன்னா, ஆவிதான் ஜீவனை தருகிறது. என்ன சொல்லுது பாருங்க? ஆவிதான் ஜீவனை தருதான். எல்லாம் சொல்லுவோம், ஆவி ஜீவனை தருகிறது. அப்போ தேவன் ஊதும் போது மனுஷனுக்குள் ஆவி வந்தது. அந்த ஆவி மனுஷனுடைய ரத்தத்திலே ஜீவனை தந்தது, புது ரத்தத்தை பிறப்பித்தது. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க. தேவன் வந்து ஊதும் போது ஆதாமுக்குள் ஆவி வந்தது. அந்த ஆவி ஆதாமுக்கு ஜீவனை தந்தது. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க. ஆதாமை நோக்கி தேவன் ஊதுனாரு. ஊதும் போது ஆதாமுக்குள் ஆவி வந்தது. அந்த ஆவி தான் ஜீவனை தந்தது. ஆவி போச்சுன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் விட்டு ரத்தத்தில் இருக்க ஜீவனும் போயிடும். அப்போ மனுஷன் எப்படி இருக்கான்? மனிதன் ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சரீரம் என்கிற இந்த கூட்டிலே வாசமாயிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆவி இருக்கு. நல்லா கவனிங்க. தேவன் ஊதும் போது தேவனுக்குள் இருந்து ஆவி புறப்பட்டு ஆதாமுக்குள் வந்துச்சு. ஆதாமுக்குள் வந்த உடனே ஆதாமுக்குள் ரத்தம் உண்டாயிற்று. அந்த ரத்தத்தெல்லாம் ஜீவன் இருக்குது. இப்போ ஆவி போதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரத்தம் ஜீவனை இழந்து விடும். அவ்வளோதான், மறுபடியும் சாக வேண்டிதான். அப்போ மனுஷன் ஜீவனோடு இருக்கிறதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆவி. புரியுதுங்க உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? நைட் நேரம் உட்காந்து பாஸ்டர் இப்படி சொல்லு, நீங்கள் கேட்டு போனீங்கன்னா, வசனத்தை கேட்டு போனீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு மறக்காது. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிதான் இன்னமே வசனங்கள்லாம் இருக்கும். இப்போ சரிங்களா? ஆவி. இப்போ மனிதனை வந்து சரீரமாக பார்க்கக்கூடாது, ஆவியாக பார்க்கணும். ஆவியை ஒரு மனுஷனுக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தோட நின்றும். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் எழும்ப மாட்டான். ஆனால் இயேசுவை கூட்டு வந்து செத்தவனை பார்த்து, ஆண்டவர் ஊதுங்க கொஞ்சம், ஆண்டவர் வந்துன்னா அவர் செத்தவனை பார்த்து அப்படின்னு ஊதுனா செத்தவன் உயிரோடு வந்துடுவான். இதான் நடக்குது. அல்லேலூயா. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அவன் எந்திரிச்சிட்டான், ஆதாம் எந்திரிச்சிட்டான். இப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, நம்ம தான் பல கிளையில் ஆண்டவர்கிட்ட கேட்போம்ல, நீங்கள் ஊதுனீங்கல்ல ஆவிய, அந்த ஆவி எங்கேருந்து வந்துச்சு கேட்கணும்ல. ஆவி வந்துச்சுல மனுஷனுக்குள்ள, இந்த ஆவி எங்கேருந்து வந்துச்சு? யோவான் 6:63 பின்பகுதியை வாசிக்கலாம். கவனிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போங்க. சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இப்போ வசனன்றத வார்த்தைன்னு போட்டுக்கோங்க.
வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. சரிங்களா? வார்த்தையும் யோவான் 1:1 சொல்ல வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. அவர் சொல்றாரு, நானே ஆவியாயும் ஜீவனா இருக்கேன். வாசி பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்றாரு, நான் சொல்ற வசனம் ஆவியாயும். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஆவியை சுமந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த ஆவி உங்களுக்குள் உட்புகுந்து அது ஜீவனை உண்டாக்குறதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? நான் இன்னைக்கு இரவுல சொன்ன இந்த வாக்குத்தத்தம் இருக்குதே, இந்த வார்த்தைக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நான் சொல்லுகிற இந்த வார்த்தை ஆவியை சுமந்து கொண்டு வந்து உங்களுக்குள் ஜீவனாக புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கதை சொன்னாரு, எப்பா ஆவியினுடைய பிறப்பிடம் வார்த்தை தான். ஆவியினுடைய பிறப்பும் வார்த்தையாகிய தேவன் தான். ஆவியினுடைய பிறப்பும் நம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு தான் இயேசுவுக்கு பேர் அவர் ஆவிகளின் பிதா. அல்லேலூயா. அவர் எப்படி ஒரு மனுஷனுக்குள் ஆவியை கொடுத்தாரு? அவர் வார்த்தையால கொடுத்தாரு. வார்த்தையால செஞ்சாரு. நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் புரிஞ்சிருக்குது? அப்போ வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஆவியை சுமந்து வருகிறது. அந்த வார்த்தை போய் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிற மாஸ்டர் செல்லில் உளுந்த உடனே இந்த ஆவி உடனே ரத்தம் உற்பத்தி ஆகுது. உடனே மனுஷன் ஜீவாத்தாயிரான். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி எடுத்துட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டிடலாம். வெரி சிம்பிள். நம்மளால் ரத்த ஓட்டத்தை நிப்பாட்ட முடியுமா? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் ரகசியம் கேட்க ஆசையாக இருக்கீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது தேவனுடைய, வேறு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஆவியை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் தேவன் சொன்னார் பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி உள்ளே போனால் உள்ளே போகும், வெளியே வானா வெளியே வரும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்கள், அவர் யோவானை பார்த்து, யோவானே மேலே ஏறி வா என்று கர்த்தர் சொல்கிறாரு. சொன்ன உடனே யோவானுடைய ஆவி சரித்திட்டு வெளியே போயிடுது பரலோகத்துக்கு. தோணுச்சிங்களா? எல்லாம் பார்த்துட்டு திரும்பி சரித்துட்டு வந்துடான். கூடு பாயுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த கதை கிடையாது. ஆவியானால் நடக்கிறது. அப்படி ஆவி வெளியே, ஏன்னா வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் ஆவி. எந்த வார்த்தைக்கு? தேவனுடைய. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் சொல்லுகிற வசனங்களை கொண்டு உங்கள் ஆவியை, உக்குரிய வாழ்க்கையை இயேசு கட்டி எழுப்புகிறார். ஆமென். நான் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப அற்புதமானது. ஹல்லேலூயா. ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது தேவனுடைய, உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை தான். அப்போ என்ன சொல்ல பாருங்க, நான் சொல்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியை கொண்டு வருகிறது. அந்த ஆவியில் ஜீவன் இருக்கிறது. அது எப்படி வெளியே வந்துச்சுன்னா, கர்த்தர் சொன்னார்னா, அவனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிட்டு, வார்த்தையானவர் சொல்லிட்டு, அவர் தான் வார்த்தையாக இருக்கார். அவர் அந்த ஆவியை ஊதுறாரு. எப்படி ஊதுறாரு? ஊதுன உடனே அந்த ஆவி மனிதனுக்குள் பிரவேசித்து இரத்த அணுக்களை உற்பத்தி ஆக்கிட்டு, இதெல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் உண்டாயிடுச்சு. சரிங்களா? அப்படி தான் என்ன செஞ்சிச்சு, நடந்தது. இது ஒரு காரியம். அப்போ என்ன செய்கிறாரு தேவன்? என்ன செய்கிறாரு? ஊதுறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஊதுறாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37க்கு வருவோம். எசேக்கியேல் 37 8, 9, 10 வசனங்களை சேர்ந்து வாசிப்போமா? நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசம் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி வரணும். ஆவி வந்தால் ஜீவன் வரும். ஆவி வந்தால் என்ன செய்யும்? ஆவி போச்சா ஜீவன் போயிடும். சரீரம் பொத்துன்னு கீழே விழுந்துடும். சரிங்களா? ரைட். இப்பொழுது அவரை நோக்கி, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுப்புத்தனை தீர்க்கதரிசனம் வச்சு ஆவியை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அப்போ ஆவிக்குரியவர்கள் ஊதுவார்கள். புரியல? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? புரியல? ஆவிக்குரியவர்கள் ஊதுவார்கள். அல்லேலூயா. அப்போ சொல்ல பாருங்க, இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்ல. அப்போ ஆவியானவர் என்ன செய்வார்? ஒரு மனுஷன் உயிரடைன்னு சொன்னா ஊதுவார். ஊதுனார்னா அவருடைய ஆவி உங்களுக்குள் வந்து ஜீவன் உண்டாகி நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே என்ன நடக்குது பாருங்க, அந்த காரியம் நடக்குது. அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அப்போ இங்கே ஊதி என்றார்கள், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள்
உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார். அப்போ இதுதான் நடக்குது. இந்த 8ஆம் எசேக்கியேல் 37, 8, 9, 10 வசனம் எடுத்துட்டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா இப்படி தான் மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்புறம் யோவான் 6:63 3 வசனம் சேர்த்து வாசிங்கன்னா மனுஷன் இப்படி தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறான். அப்போ யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசர் மரிச்சிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ அவனுடைய எலும்பு மட்டும்தான் இருக்குது, சரீரம் ஃபுல்லாக இதாகிடுச்சு, அழிஞ்சிருச்சு. அப்போது தேவன் சொல்கிறார், லாசருவே வெளியே வான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்போ வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்குது. இயேசு சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது பாருங்கள், எலும்புகள் மேல் நரம்புகள் உண்டாகிறது, நரம்புகள் மேலே சதை உண்டாகிறது, சதைகளை தோள்கள் மூடுகிறது. மூடின உடனே பாருங்கள், தேவன் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை ஆவியாக இருக்குது. அந்த வார்த்தை ஆவி அந்த சரீரத்துக்குள் புகுந்தது. லாசருடைய சரீரத்துக்குள்ளே ஜீவன் உண்டாயிற்று. அவன் ஜீவனுடையவனாக உயிர் தெழுந்தான். அல்லேலூயா. இப்படி தான் நடந்துச்சு. அப்போ இது ஒரு காரியம் நடந்தது இல்லையா? இப்போ யோவான் இந்த நான் அந்த சொல்ல பாருங்கள், இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே உயிரடையும்படி ஊதினார், வார்த்தையினுடைய வல்லமை ஊதினார். எசேக்கியேல் 37 ஊதினார். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும். இதுக்கும் வாக்குத்தத்துக்கு என்ன தம்பம் பாஸ்டர்? இருங்க, இன்னும் எப்படி சொல்லிட்டு தானே நம்ம வாக்குத்தத்துக்குள்ளே போகணும். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 20:21 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20:21 எல்லாம் செஞ்சு வாசிப்போமா? இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பியுள்ளது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சத்தமாக அவர்கள் மேல் என்ன செஞ்சார்? இயேசு என்ன செஞ்சார்? ஆமாம், எதுக்கு ஊதணும்? ஆவி வெளிப்படுறதுக்காக இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 2:1 எதுக்கு ஊற்றினார்? இங்கே ஒரு வசனம் சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை வேறு இடத்துல சொல்லி வச்சுருப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த போதும், அக்கிரமத்தினாலும் பாவங்களாலும் மரித்திருந்தவனும் உயிர்ப்பிக்கணும்னு சொன்னால், அவர் வார்த்தையாக இருக்கிற தேவனும் அவருடைய ஆவியை நம்ம மேலே ஊதணும். ஊதுனா அந்த ஆவி உள்ளே வந்து ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்து உங்களை எப்படி ஆதாம் அப்படியே உயிரோடு வந்தானோ அதுபோல் எசேக்கியேல் 30 எப்படி ஊதிரோடு அதுபோல் கட்சியில் உங்களை உயிர்ப்பிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அதே தேவன் ஆதியாகமத்தில் ஊதின தேவன் மறுபடியும் லிட்டரலாக மனுஷன் மேலே இப்போ தான் ஊதுறாரு. நான் சொல்கிறேன், ஊதுனா செத்ததெல்லாம் உயிரடையும் தேவன். ஏன்னா அவருடைய வார்த்தையாக தேவன் அந்த ஆவி அப்படி தான் வெளிப்படுது. ஊதும் போது தான் வெளிப்படுது. வெளியே வரும்போது அவர் அந்த ஊதுறதுல வந்து அந்த அதில் ஆவி ஜீவனை உள்ள பிரவேசித்து அக்கிரமங்களினாலும் மரித்தவளாக இருந்த அந்த சீசர்லாம் தேவன் ஊதுனோட உயிரடைஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? ஆமாம். இப்போ என்ன அப்புறம் தான் என்ன செஞ்சு நம்ம போனோம் பார்த்தீங்களா? இயேசுவின் ரத்தம் தலைமையில் விழுந்துருச்சு. என்ன செஞ்சுச்சு? அப்போ பாவமும் மரணம் என்ன செஞ்சிச்சு? விலகிருச்சு. பாவம் மரணம் போனால் உள்ள ஜீவன் வேணும்ல. அந்த ஜீவன் இப்படித்தான் நம்மளுக்குள் பிரவேசித்தது. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ரத்தம் விழுந்த உடனே பாவம் மரணம் போயிடுச்சு. ஆனால் அதே வேளையிலே தேவன் வந்து அங்கே என்ன செய்கிறாரு? ஊதின உடனே மனிதனுக்குள் ஜீவன் வந்தது. அதெல்லாம் சொல்கிறேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அப்பா நீ உயிர் தெளிஞ்சிங்க, நீ உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆவியான வந்து அந்த வசனம் வந்து ஆவி வந்து உங்களை ஜீவனை தருதுன்னு, ஆவி தான் ஜீவனை தருது. அப்படி சொல்லிட்டு பாருங்க, அவங்களை உயிர்ப்பித்துட்டு என்ன செய்கிறா பாருங்க. 5ஆம் வசனம் 2:5 அக்கிரமங்களினால் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம என்ன செஞ்சிட்டாரு? அப்படி செஞ்சுட்டு 7ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? இதான் நம்முடைய வாக்கு தத்துவத்தோடு இணைந்திருக்கிற வசனம். வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அப்படி எழுப்பிட்டார். ஊதி நம்மளை உயிரடைய பண்ணி, அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, எழுப்பி சேர்ந்த உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் ஏற்கனவே உங்களை உயர்த்தி தான் வச்சிருக்காருன்றாரு. அப்படிதான் சொல்றாரு. ஏற்கனவே உன்னதங்களில் அவரோடு கூட அவர் சொல்றாரு. எப்பா இதுக்கு மேலே உயர்த்துக்கு இடமையில என் சிங்காசனத்து பக்கத்தில் உட்காந்துருக்க. இப்போ என்ன நடக்கணும்? நம் உயர்த்தப்பட்டிருக்கதை இந்த உலகம் பார்க்கணும். அது எப்போ நடக்கணும்? ஏற்ற காலத்தில் அது நடைபெறும். ஹல்லேலூயா.
வேதம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் வாசிங்க 1:5 அது ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உலக மக்கள் கண்கள் காணும்படி உயர்த்தப்படும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிறீர்கள். இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, என்ன சொன்னோம்? நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை, அதுக்குள்ளே ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கதை இந்த உலகம் காணும். ஹல்லேலூயா, ஆமென். அதான் வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தையின் வல்லமை. இந்த வருஷத்தில் இது ஏதோ அட்டையில் கொடுக்கறது கிடையாது. ட்ரூலி கம் டு பாஸ். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடைபெறும். ஆமென். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, உயர்த்தி இருக்கேன். அப்போ அதுதான் கர்த்தருடைய காரியம். இந்த நம்ம அவருடைய பார்வையில் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இனி உலகம் அதை பார்க்க போகுது. ஆமென். Don't forget to subscribe.